ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். இடி சிபிஐ எல்லாமே பிஜேபி RSS உடைய கைக்கூலிகள் தான் அப்படின்னு சொல்லி விஜய் பேசுனது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தானே. இப்படி பேசின இதே விஜய் தற்போது ஈடியை மிகப்பெரிய அளவுக்கு புகழ்ந்து பேசி ஈடி கொடுத்த டேட்டாவை அப்படியே நம்பி முதலமைச்சருக்கு எதிராக சில குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாரு. என்னடா இது, இவ்வளவு நாட்களாக ஈடிக்கும் சிபிஐக்கு எதிராக பேசி கொண்டிருந்தவர் இப்ப ஈடியை புகழ்ந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் பேசின மறுநாளே சிபிஐ அதிகாரிகள் புசி ஆனந்த்லேருந்து ஆதவ் அர்ஜுனாலேருந்து நிர்மல்குமார்லேருந்து மதியழகன்லேருந்து எல்லோரையுமே கரூர் வழக்குக்கு ஆஜராக சொல்லி 10 மணி நேரம் விசாரிச்சிருக்கிறாங்க. இப்ப புரியுதா ஏன் விஜய் திடீரென ஈடியை புகழ்ந்தாரு அப்படின்னு சொல்லி? அப்படி என்ன புகழ்ந்தார்? அவர் சொன்ன அந்த டேட்டா உண்மையா? 10 மணி நேரம் சிபிஐ இவர்கள்கிட்ட என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டாங்க, பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் டீகோட் பண்ணி பேச போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் கரூரில் நடத்தின கூட்டத்தில் 41 பேர் இறந்து போனாங்க. இந்த வழக்கை தமிழ்நாட்டு அதிகாரிகள் விசாரிக்கக்கூடாது, வட இந்திய அதிகாரிகள் மீது தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அவங்க தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் தரப்பு உச்சநீதிமன்றம்லாம் போனாங்க. ஆனால் கெடு வாய்ப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் இதில் கோல் போட்டு அவங்களுக்கு சாதகமாக எப்படியாவது விஜயை கூட்டணிக்கு வர வைக்க வேண்டும் என்பதற்காக சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை கொண்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ சிபிஐ வழக்கு விசாரணை என்பது ஆரம்ப கட்டத்திலேருந்தே ஒரு பக்கம் மட்டுமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை நம்ம வச்சோம். அதாவது முதல்ல சிபிஐ அதிகாரிகள் காவல்துறையினரை விசாரிச்சாங்க, ஆம்புலன்ஸ் டிரைவரை விசாரிச்சாங்க, பாதிக்கப்பட்ட மக்களை விசாரிச்சாங்க, அங்கே இருக்கக்கூடிய கடை வியாபாரிகளை விசாரிச்சாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஐடி ஊழியர்களை விசாரிச்சாங்க, கல்லூரி மாணவர்களை விசாரிச்சாங்க. இப்படி 306 பேருக்கு சம்மன் அனுப்பி விசாரிச்சாங்க. ஆனா ஏன் இந்த விஜய் தரப்புல மட்டும் சிபிஐ விசாரிக்கவே மாட்டேது அப்படின்ற குற்றச்சாட்டை முன்பே நம்ம வச்சிருந்தோம். அதன்படி பார்த்தீங்கன்னா சிபிஐ அதிகாரி விஜயுடைய ஆபீஸுக்கே போய் சம்மன் அனுப்பி ஆஜராக சொல்லியிருந்தார். இப்படி சம்மன் அனுப்பின உடனே இந்த புசி ஆனந்த் பயத்துல பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போய் விநாயகர் பெருமான்கிட்ட போய் அந்த எவிடன்ஸை ஒட்டுமொத்தமாக கேரவன் சிசிடிவில இருந்து ஒட்டுமொத்த எவிடன்ஸையுமே அந்த சாமி பூஜை வச்சு ஐயா எங்களை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லி மன்றாடினதெல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா? அப்போ கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசி ஆனந்தே மன்றாடினார்னா கட்சியுடைய தலைவர் எந்த அளவுக்கு மன்றாடி இருப்பாரு? சமீப காலமாக ஒன்றிய பாஜக அரசு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாம இருந்த இந்த விஜய் இப்போ அவசரமாக பார்த்தீங்கன்னா சிபிஐ இவங்களுக்கு சம்மன் அனுப்பி மண்டே இவங்களை திங்கக்கிழமை விசாரிக்க வாங்கன்னு சொல்றாங்கன்னா, சண்டே ஒரு ப்ரோக்ராம ஒரு கல்லூரியில தகர சட்டெல்லாம் அடிச்சு நடத்துறாரு. அந்த கல்லூரி விழாவில் ஒன்றிய பாஜக அரசுக்கும் ஈடிக்கு ஒரு மெசேஜை கொடுக்குறாரு இந்த விஜய். அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மக்களோட உயிரோடவும் ரத்தத்தோடும் கலந்து ஓடுவது பாலாறு. அந்த பாலாறை இன்னைக்கு பெரியார் பெயரையும் அண்ணா பெயரையும் சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறவங்க என்ன பண்றாங்க தெரியும்ல? சுரண்டிட்டாங்க, கொள்ளை அடிச்சுட்டாங்க, நாசம் பண்ணிட்டாங்க, மோசம் பண்ணிட்டாங்கன்னு இன்னும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆக மொத்தம் அழிச்சிட்டாங்க. இதை நான் ஏதோ போற போக்கில் ஏதோ அடிச்சு விடலங்க, ஆதாரத்தோட தான் சொல்றேன். அனுமதிக்கப்பட்ட அந்த லெவலை தாண்டி 22,70,70,000 யூனிட் மணலை கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் இதில் அவங்க அடிச்ச கொள்ளை எவ்வளவு தெரியுமா? ரொம்பலாம் இல்லை, கம்மி தான். 4,730 கோடி. இதுக்கெல்லாம் அவங்க ஆதாரம்லாம் கேட்க முடியாது. ஏன்னா இந்த ஆதாரம்லாம் ஆல்ரெடி கோர்ட்ல இருக்குது, அமலாக்கத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்ச சில நல்லவர்கள் அவங்க அடிச்ச அந்த கொள்ளையெல்லாம் தாங்க முடியாம வெளியில சொன்ன அந்த ஆதாரங்கள் இதெல்லாம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். 4,700 கோடி மணல்குள்ள நடந்திருக்கு. இதற்கெல்லாம் ஆதாரம் அவங்க கேட்க முடியாது. இந்த ஆதாரம் கோர்ட்ல இருக்கு, அமலாக்கத்துறை கிட்ட இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்லேயே இருந்த அதிகாரிகள் எல்லாத்தையும் ஓப்பனா போட்டு உடைச்சிட்டாங்க. பாருங்க, 4,700 கோடி ஊழல், நம்மளாம் அழிஞ்சு போக போறோம் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்தில் வச்சு இவர் பேசியிருக்கிறார். அதாவது இடி சிபிஐ எல்லாம் பிஜேபி RSS உடைய கைக்கூலிகள் என்று சொன்ன விஜய் ஈடிய மிகப்பெரிய அளவுக்கு புகழ்ந்து அமலாக்கத்துறையிட்டே ஆதாரம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். அமலாக்கத்துறை கிட்ட இருந்த அந்த ஆதாரம் என்ன ஆனது? இவர் சொல்றாருல கோர்ட்ல கூட ஆதாரம் இருக்குன்னு. என்ன ஆச்சு தெரியுமா? ஈடி என்ன பண்றாங்க, தமிழ்நாடு முழுவதும் மணல் கொள்ளை நடைபெறுது அப்படின்னு சொல்லி ஒரு ரைடு பண்றாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கெல்லாம் சம்மன் அனுப்பி ஆஜராக சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஆஜராக முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட் தலையில கொட்டெல்லாம் வச்சு அனுப்புனது வேற கதை. இப்போ இந்த 4,700 கோடி ஊழல் உண்மையிலே நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா,
2023 நவம்பர் 27 ஹைகோர்ட்ல, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தான் முதல்ல 4700 கோடி ஊழல் நடந்திருக்கு, மணல் கொள்ளை பண்ணியிருக்கிறாங்க, எங்களுக்கு சேட்டிலைட் இமேஜ் மூலயமாக இஸ்ரோவுடைய முன்னணி எக்ஸ்பர்ட்டை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி இடி வாதம் வைக்கிறாங்க. அதுக்கு அந்த கோர்ட் என்ன தெரியுமா சொல்லுச்சு? 2 நீதிபதிகள் விசாரிக்கிறாங்க. 2 நீதிபதிகள் ஜூலை 16, 2024 தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஊழலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. முதல்ல நீ எப்படி இந்த வழக்கு எடுத்த? ஒரு வழக்கை நீ எடுக்கணும், அது பிஎம்எல்ஏ கீழே எடுக்கணும் அப்படின்னா ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் நடந்திருக்கணும். அது கிரைம் நடந்திருக்கு அப்படின்றதுக்கு ஒரு குறைஞ்சபட்ச ஆதாரமாவது இருக்கணும். அது குறித்து லோக்கல் போலீஸ் எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். அது குறித்து அவங்க விசாரிச்சிருக்கணும். எதுவுமே இல்லாமல் நீ பாட்டுக்கு வந்துட்டு ஊழல்னு சொல்றியே, இதை எப்படி ஏற்றுக்கிற முடியும்? இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது, ஓடிப்போ அப்படின்னு சொல்லி ஈடியை எப்போ 2024 4700 கோடி ஊழலும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் விரட்டி அடிச்சாங்க. இந்த சென்னை உயர்நீதிமன்றம் இப்படி ஈடியை விரட்டி அடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா உடனடியாக உச்சநீதிமன்றம் போனாங்க ஈடி. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை நீதிபதியாக இருக்கக்கூடிய தீபங்கர் தத்தா, நீதிபதியாக இருக்கக்கூடிய அகஸ்டின் ஜார்ஜ் மாசி 2 பேரும் விசாரிக்கிறாங்க. அவங்களுமே என்ன சொல்றாங்கன்னா, ஹைகோர்ட் ஆர்டர் மிக தெளிவாக இருக்கு, ஈடிக்கு முதல்ல ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைமே இங்கே இல்லவே இல்லையே, நீங்கள் குற்றம் நடந்ததற்கான ஆதாரமே இல்லாமல் சும்மா ரைடு நடத்துகிற இடத்துலலாம் கிடைச்ச பணமெல்லாம் வச்சுட்டு அந்த பணம் ஊழல் பணம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இங்கே சொல்லவே முடியாது. உங்களுக்கு சாலிடான எவிடன்ஸை கொண்டு வாங்க, குற்றம் இதனால தான் நடந்திருக்கு, இப்படி தான் நடந்திருக்கு, இவர் மூலமா இவருக்கு பணம் போயிருக்கு அப்படின்றதெல்லாம் ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் இந்த வழக்கை நீங்கள் கையில் எடுத்து விசாரிக்க வேண்டும். இல்லை என்றால் சட்டவிரோத பணமாற்றத்தின் கீழே ஈடி இந்த வழக்கை விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் எப்படி விரட்டி அடிச்சதோ அதே மாதிரி உச்சநீதிமன்றமும் விரட்டி அடிச்சாங்க. இப்போ நான் விஜய் கணக்குக்கு வரேன். 4700 கோடி என்பது இவராக கண்டுபிடிக்கல, ஈடி சொன்னது. ஈடி ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அது எப்படிப்பட்டது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்குமே ஈடி யாருடைய கைப்பாவை அப்படின்றது தெரிஞ்ச விஷயம்தான். அந்த ஈடியுடைய அந்த ப்ரூஃபை இவர் எடுத்துட்டு வர்றாருல, நீதிமன்றமே ஆதாரத்து இருக்குன்றாரு. ஆனா நீதிமன்றத்தில் நடந்திருக்கு, 2 நீதிமன்றமே விரட்டி அடிச்சிருக்கு. ஒரு நீதிமன்றம் மட்டுமல்ல, 1க்கு 2ஆக இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றமே ஊழலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெளியே போன்னு விரட்டி விட்டுருச்சு. ஒருவேளை உச்சநீதிமன்றம் இப்படி பண்ணலைன்னா இந்நேரம் இந்த 4700 கோடி ஊழல் அப்படின்ற பேரில் சம்பந்தப்பட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகனை கைது பண்ணி உள்ளே வச்சிருப்பாங்க. ஆனால் ஏன் கைது பண்ணலை? ஏன்னா எந்த ப்ரூஃப்மே இல்லை, ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் இல்லை, இங்கே லோக்கல் போலீஸ் எஃப்ஐஆர் போடலை. அப்படி இருக்க பட்சத்தில் ஈடியாலேயே எதுவும் பண்ண முடியலையா? ஆனால் விஜய் என்ன சொல்கிறாரு? 4700 கோடி ஊழல் நடந்திருக்கு, ஆதாரம் அமலாக்கத்துறை கிட்ட இருக்குது அப்படின்றாரு. என்ன விஜய், கரூர்ல இவர் போய் பிரச்சாரம் பண்ணார்ல, அந்த இடத்தில் கூட செந்தில் பாலாஜிக்கு எதிராக பேசும்போது ஈடியை சுட்டி காட்டி பேசவே இல்லை இந்த விஜய். ஏன்னா அப்போ அவருக்கு ஈடியும் சிபிஐயும் பாஜகவுடைய கைகூலின்ற நிலைப்பாடுல இருந்துச்சு. ஆனா கரூர் சம்பவம் நடந்து முடியுது, வழக்கு சிபிஐ கிட்ட மாறுது, குடுமி பாஜக கையில சிக்கின உடனேயே இப்போ அடிமை சேவகம் செய்யும் விதமாக ஈடியை புகழ்ந்து பேசி ஒன்றிய பாஜக அரசுக்கு ஒரு மெசேஜை கொடுக்குறாரா இந்த விஜய்? நான் கேள்வி கேட்கிறேன், விஜய் இதற்கு பதில் சொல்லுவாரா? எதற்காக சம்பந்தம் இல்லாம பாஜகவுடைய கைக்கூலியோடைய டேட்டாவை எடுத்துட்டு வர்றீங்க? அதுவும் கோர்ட்ல முடிஞ்சு போன ஒண்ணுமே இல்லாத டேட்டாவை எடுத்துட்டு எதுக்கு வர்றீங்க? அதுவும் ஈடியாவது தமிழ்நாடு முழுவதும் 4700 கோடி ஊழல்னு சொல்லுச்சு. ஆனா இவர் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பாலாறில் மட்டும் இவ்வளவு கோடி ஊழல்ன்றாரு. எப்படிப்பட்ட விஷயங்களை இவர் முதலமைச்சருக்கு எதிராக அவதூறாக பரப்புறாரு பாருங்க. அது மட்டும் இல்ல, இவர் என்ன சொல்றாரு, கனிம வளத்துறை அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே இந்த சாட்சியா மாறிட்டாங்களாம். ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைமே இல்லை என்று நீதிமன்றம் விரட்டி அடிச்சிச்சுல, இவங்கெல்லாம் சாட்சி சொல்லியிருந்தா ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் வந்திருக்கும், இங்கேருந்து இவருக்கு போயிருக்கு பாருங்க, இவங்க ஆதாரம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படி நடந்திருந்தால் உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் இந்நேரம் ஈடிக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க. அப்படி நடக்கலை என்பதனால தானே அனுமதி கொடுக்கல. அப்போ விஜய் இந்த விஷயத்துல போய் சொல்றாருன்றது தெரியுதா இல்லையா? அப்போ போற போக்கில் நான் சொல்லலைங்க, ஆதாரத்தோட சொல்றேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லுவது எவ்வளோ பெரிய தற்குறித்தனமாக இருக்கு பார்த்தீங்களா? அப்போ இவர் உண்மையிலேயே தெரியாம பேசுறது தற்குறியா, தெரிஞ்ச வீம்புக்கு பேசுற தற்குறியா, அல்லது ஐயா எங்க ஆளுகளை சிபிஐ விசாரிக்க போறாங்கய்யா, நான் உங்களுக்கு அடிமையா இருக்கேயா, ஒன்றிய அரசுக்கு நான் எதிராக எதுவும் பேச மாட்டேயா, பாருங்க ஈடியவே புகழ்ந்து பேசுறேயா அப்படின்ற மெசேஜை கொடுக்க வராரா அப்படின்றதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. ஆனா இதுல கொடுமை என்ன தெரியுமா? விஜய் இந்த அளவுக்கு மன்றாடி கெஞ்சி கதறியும் கூட சிபிஐ ஒத்துக்கிறலங்க, சிபிஐ விடல.
இந்த 4 பேர், அதாவது புஷியானா, நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, மதியழகன், 5வதாக நகர செயலாளர் MC பவுன்ராஜ், இந்த 5 பேரையுமே அங்கே கரூரில் இருக்கக்கூடிய PWD ஹவுஸுக்கு வர சொல்லி 10 மணி நேரம் விசாரணை பண்ணிக்கிறாங்க. ஏதோ கூப்பிட்டு வச்சுட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அனுப்புற மாதிரி விசாரணை இல்லை. 10 மணி நேரம் ஒரு நாள் முழுக்க உட்கார வச்சு விசாரணை பண்ணி, விடாது மழையிலும் விசாரணை பண்ணி, மறுபடியும் இன்னைக்கு ஆஜராக சொல்லி இன்னைக்கு ஆஜராக இருக்கிறாங்க. 10 மணி நேரம் என்ன அப்படி கேள்வி கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா மெயினாக ஒரு விஷயம்தான். அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதி சம்பவம் நடந்திருக்கு. சம்பவம் நடக்கும்போது எதற்காக அந்த இடத்துல நீங்கள் இல்லாமல் தப்பிச்சு ஓடுனீங்க? அந்த ஏரியா விட்ட எதுக்கு ஓடுனீங்க? ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் ஏன் கலந்து கொள்ளவே இல்லை அப்படின்றது தான் மிக மிக முக்கியமாக கேட்ட கேள்வியாக இருக்குது. அதாவது புஷியானந்த் தரப்பு வந்து கேரவன் CCTVயை இங்கே வந்துட்டு கொடுக்க முடியாது, தமிழ்நாடு அரசு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல. சம்பவம் நடப்புனதான முன்ஜாமீன்லாம் கேட்டாங்க. CBI நம்மளை ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி கேரவன் CCTV எல்லாம் போய் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு அந்த கேரவன் CCTVயை வச்சு தான் பின்னி பெடல் எடுத்துட்டாங்க இந்த புஷியானந்த CBI அதிகாரிகள். என்னென்ன கேள்வி கேட்டுக்கிறாங்க அப்படின்னா, முதல் கேள்வி, அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதி 3 மணிக்கு விஜய் வருவதாக பெர்மிஷன் வாங்கியிருக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு 12 மணிக்கு அறிவிச்சிங்க? யார் இந்த 12 மணி உத்தரவை போட்டது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்களாம். அதே போல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் செப்டம்பர் 27 வட சென்னையில் தான் நிகழ்ச்சி நடத்துவதாக இருந்துச்சு, ஏன் திடீர்னு அதை நாமக்கல் கரூருக்கு மாற்றினீங்க? இப்படி மாற்ற சொன்னது யார்? மாற்றின பிறகு அதை அந்த பிரச்சாரத்தை வடிவமைச்சது யார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுருக்குறாங்க. 12 மணிக்குன்னு வர சொல்லிட்டு எதற்காக விஜய் 7 மணிக்கு வந்தார்? 7 மணி வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காக தான் விஜய் வேணும்னே தாமதமாக வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 5வது கேள்வி என்னன்னா, கூட்டம் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனேயே நீங்கள் பேசக்கூடிய இடத்துல வந்து முன்கூட்டியே இருந்து பேசுங்கன்னு சொல்லி போலீஸ் சொன்னாங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வீடியோ ஆதாரமே இருக்குது. 6வது கேள்வி என்னன்னா, போலீஸ் சொல்லியும் அந்த கூட்டத்துக்குள்ளே தான் நான் போய் போவேன் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு உத்தரவிட்டது யார்? வேனை எப்படி உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 7வது கேள்வி, விஜய் பேசும்போது அங்கே ஆம்புலன்ஸ் வந்திருக்கு, அப்போது கீழே என்ன நடக்குது அப்படின்றத விஜய்க்கு சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 8வது கேள்வி, கூட்டத்தில் பலர் மயங்கி விழுகிறாங்க, விஜயே வாட்டர் பாட்டிலை தூக்கிலாம் வீசியிருக்கிறாரு, இப்படி மயங்கி விழுவது தெரிந்து வாட்டர் பாட்டிலை கொடுத்தது தெரிந்தும் ஏன் விஜய் தொடர்ந்து பேசினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 9வது கேள்வி என்னன்னா, கரூர் கூட்டத்திற்கு எந்தெந்த மாவட்டத்திலிருந்தெல்லாம் நீங்கள் ஆளை திரட்டி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 10வது கேள்வியே, தொண்டர்கள் வருகை அவங்களுக்கான ஏற்பாடு எல்லாம் எந்த நிர்வாகி பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 10 மணி நேரமாக ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக வச்சு கொத்து புரட்டாவே போட்டிருக்கிறாங்க இந்த CBI. இதில் இந்த புஷியானந்த், ஆதவ் அர்ஜுனா இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட நபர்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். புஷியானந்த் சம்மணம் பண்ணதுக்கே பிள்ளையார்பட்டி கோயிலில் போய் பூஜை பண்ணவர். ஆதவ் அர்ஜுனா ஒரு ட்விட்டை போட்டுட்டு டெலீட் பண்ணிவிட்டு, நான் ஒரு மெண்டலுங்க, நான் மனவியாதி உள்ளவன், என் பேச்செல்லாம் கேட்காதீங்க, என்னை பெருசாக எடுத்துக்கிறாதீங்க, என்னை மன்னிச்சு விட்ருங்க, வழக்கை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் மன்றாடி அந்த வழக்கில் ரத்து பண்ணும்போது நீதிபதி என்ன சொன்னார்? ஏப்பா, SV சேகருக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய பேர் கூட இந்த ஆதவ் அர்ஜுனா கிடையாது, இவன் சொன்ன ஒரு ஆளுகிட்ட அது ஒரு கேஸாக போட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை ரத்து பண்ணார். ஆதவ் அர்ஜுனா ஒரு ஆளே இல்லைன்னு ரத்து பண்ணார். அப்போது அதே போல் CBIட்ட போய், ஐயா நான் ஒரு ஆளே இல்லையா, நான் ஒரு மெண்டலியா, அதனால தான்யா போலீஸ் தடுத்து நான் தான்யா வண்டியை உள்ளே போங்கன்னு சொல்லி சொன்னேன், நான் பொய் சொல்லிட்டேயா அப்படின்னு சொல்லி ஆதவ் மன்றாடனா CBI விட்டுருமா? எப்போ மன்றாடனா விடும்? ஐயா நாங்கள் எப்படியாவது விஜய்கிட்ட போகிறோம், பேசுகிறோம், அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் வருவார், வந்துட்டு தான் மறுவேளை, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொன்னாவாது CBI விடும். நீங்கள் போயிட்டு எங்கள் மெண்டலுங்க, நான் மனவியாதி உள்ளவங்க, நான் புள்ள குட்டிக்காரங்க, நான் எங்களுடைய குடும்பமே கௌரவமான குடும்பங்கன்னு சொல்லி புஷியானந்த் வந்து கேட்டார்ல முன்ஜாமீன், இதில் அந்த மாதிரி கேட்டாலாம் விடமாட்டாங்க. எல்லாம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாங்க, நான் இல்லைங்க மதியில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்தாங்கல்ல, அது மாதிரி CBIட்ட விட்டுலாம் தப்பிச்சுக்க முடியாது. ஏன்னா உங்கள் குடும்பம் இப்போ டெல்லியில் இருக்குது. முதலமைச்சர் ஸ்டாலினாவது அவர் நாகரிகம் பார்த்து கைது பண்ண மாட்டார். அவர் வந்து இந்த சம்பவம் நடக்கும்போதே விஜயை கைது பண்ணுங்கன்னு சொல்லியே கைது பண்ணலை. அப்படிப்பட்ட ஒரு நாகரிக அரசியல்வாதிகிட்ட இந்த கேஸ் இருந்தாவது ஏதாவது பொழைச்சி போயிருக்கலாம். இப்போது சம்மந்தமே இல்லாமல் டெல்லியில் சிக்கி
இன்னைக்கு அந்த வழக்கு வருவதற்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே ஈடியை புகழ்ந்து பேசி ஈடி கொடுத்த டேட்டாவை நம்பி அதை ஒரு குற்றச்சாட்டாக வச்சு இன்னைக்கு அந்த குற்றச்சாட்டை வச்ச போதும் கூட தன்னோட ஆளை 10 மணி நேரம் விசாரித்து மறுநாள் வர வச்சு விசாரித்து கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறி இதெல்லாம் தேவையா? இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா? நாம யாரு, நமக்கு பின்னாடி பெரும் கூட்டமே இருக்கு, விஜய் ரசிகரை சொன்னா போதும் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா அந்த ஆதவர்ஜுனா சொல்லுவார்ல, ஜென்சி புரட்சி நடக்கும், நீங்க விஜய் மேல கை தொட்டு பாருங்க, விஜய் வீட்டுக்குள்ள நுழைச்சு பாருங்க, உங்க எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடி இளைஞர்கள் வருவாங்க, கல்லூரி மாணவர்கள் வருவாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க சிபிஐ கிட்ட ஆஜராக போறாங்க, இவங்க பின்னாடி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போயிருக்கிறாங்க, எல்லாரையும் வாசல்லே நிறுத்தி வெளுத்து விட்டுருக்கு இந்த போலீஸ், ஒழுங்கா ஓடி போயிரு, நீ எதுக்கு உள்ள வர்ற அப்படின்னு சொல்லி கேட்ல கூட நிக்கலங்க, காத்துக்கிட்டு எல்லாம் தெரிச்சு ஓடி இருக்கிறானுங்க, இவங்க மட்டும் போய் தனியா சிக்கி இருக்கிறாங்க. இதுதான் யதார்த்த உண்மை. ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த், இவங்களுக்கெல்லாம் நான் சொல்லுவது ஒண்ணுதான், நீங்க விஜய் மிகப்பெரிய சக்தியாக நினைச்சு விஜயை காப்பாற்றணும்னு நினைச்சு பாலும் கிணத்துல போய் விழுந்துடாதீங்க. புசி ஆனந்தெல்லாம் ரொம்ப பரிதாபக்குரிய ஒரு மனிதராக இருக்கிறாரு. ஆதவர்ஜுனாவாவது திட்டமிட்டு டெல்லி பாய், அவர் திட்டமிட்டு அவர் வைசிகாக்குள்ள போனாரு, பிரச்சனை பண்ணாரு, திட்டமிட்டு விஜய் கட்சிக்குள்ள வந்திருக்கிறாரு, பிரச்சனை பண்ணுவாரு, கண்டிப்பாக விஜய் மாட்டிடுவாரு. பாவங்க இந்த புசி ஆனந்தெல்லாம் அந்த ஃபேஸை பார்த்தாவே பரிதாபமா இருக்கு. விஜயை நம்பி இவ்வளவு ஆண்டு காலம் வீண் போன ஒரு மனிதராக இந்த புசி ஆனந்த் இருக்கிறாரோ அப்படின்ற கவலையெல்லாம் நம்மளுக்கு வருது. முன்ஜாமீன் கேட்டு தலைமறைவா இருந்த போதே பரிதாபத்திற்குரிய நிலைமையில இருந்தவர் தான் இந்த புசி ஆனந்த். அவரையெல்லாம் இந்த சிபிஐ அதிகாரிகள் பிதுக்கி எடுத்தாங்கன்னா அவரெல்லாம் தாங்குவாரா? அப்ப எப்படிப்பட்ட ஒரு கட்சியா இது இருக்கு பாருங்க. இதுல கேட்டா இவருக்கு கோவம் வருது. கொள்கை இல்லைன்னு எங்களை எப்படி சொல்லலாம், நீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற கொள்கை இருக்கு அப்படின்னு. கொள்கைனா வெறும் வாயில வடை சொல்றது மட்டும் கிடையாது, அதுல தீர்க்கமா இருக்கணும். ஒரு கொள்கை என்பது வெறுமன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இதுனா கொள்கையாயிருமா? அதன் அடிப்படையில் அதற்கு எதிராக ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா அதுல நீங்க எப்படி கிரிப்பா உறுதியா இருக்கிறீங்கன்றதான் கொள்கை. ஒரு ஈடி ரைடு வருதா, நான் அடிபணிய மாட்டேன், ஈடுக்கு எதிராக நிற்பேன், அவங்க கொடுக்குற டிமாண்டுக்கு பணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிற்பதெல்லாம் ஒரு தீர்க்கமான ஒரு நடவடிக்கை. நான் தமிழ்நாடு அதிகாரிகளெல்லாம் விசாரிச்சா நான் இருக்க மாட்டேன், எனக்கு வட இந்திய அதிகாரி தான் வேணும்னு சொல்லி அழுதிங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் கொள்கை கிடையாது. கொள்கை என்பது ஒரு மன உறுதியை கொடுக்கும். இன்னைக்கும் திமுக கட்சி ஒரு வலுவான ஒரு கட்சியாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் பாடம் எடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குன்னா கொள்கை உறுதி அந்த தொண்டர்களுக்கு வந்தனால தான். வெறுமன பெரியார், அண்ணா, சமூக நீதி, அம்பேத்கர்லாம் சொல்லிட்டு போல, அவங்களுக்கு இருந்த அந்த கொள்கை உறுதியை தொண்டர்களுக்கு பரப்பிட்டாங்க. தொண்டர்கள் தಮ್ಮ தலைவருக்காக எதையும் செய்வோம் அப்படின்னு சொல்லி இவிஎம் வாசல்ல இருந்து தேர்தல் எஸ்ஐஆர்ல இருந்து இவ்வளவு தூரத்திற்கு இறங்கி வேலை செய்வதற்கு காரணம் என்ன? அந்த கொள்கை உறுதி தான். அது உங்களுக்கு கிஞ்சித்து இல்லை, அது உங்க கட்சி தலைவராக இருக்கக்கூடிய விஜய்க்கே இல்லை. அப்படி இருந்திருந்தா இந்த மணல் கொள்ளை அப்படின்ற வார்த்தையை, அந்த டாபிக் அவர் எடுத்திருப்பாரா? அப்படி இருந்தா ஈடி எடுத்த அதே வாமிட்டை இவர் கக்கியிருப்பாரா? எப்படி ஈடியை நீங்க நம்புறீங்க? அதான் நான் உதாரணம் சொன்னேன். கரூருக்கு போய் செந்தில் பாலாஜி அட்டாக் பண்ணும்போது கூட ஈடியை இழுக்காதவர் இப்போ ஈடியை புகழ்ந்து பேசி ஈடி கிட்ட ஆதாரம் இருக்கு, ஈடி சொன்னது தகவலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பொய்யை கக்குறாரு. அப்படின்னா இவர் ஒன்றிய பாஜக அரசுக்கு சிக்னல் கொடுத்துட்டாரு. தொண்டர்கள் புரிஞ்சுக்கோங்க, பாசிச பாஜக அப்படின்னு சொல்வதெல்லாம் இதெல்லாம் சும்மா. இவர் பாஜகவிடம் விலை போய்விட்டார். நீங்க பாஜக பக்கம் போக போறீங்களா, அல்லது பெயரளவுக்காவது பெரியார், அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி சொன்னாரே, அதன் அடிப்படையில் நாம் இருந்து கொண்டு விஜயே எதிர்ப்போம் அப்படி சூழ்நிலை அப்படின்ற முடிவு எடுக்க போறீங்களா அப்படின்றத உங்க கையில தான் இருக்கு. ஆனா சிபிஐ சும்மா விட போவதில்லை. பிஜேபி கூட்டணிக்கு விஜய் வரும் வரை சிபிஐ இவர்களை பிழிந்தெடுப்பு போவது உண்மை. அது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நன்றி.